வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். விடுபட்ட விவரத்தினை கண்டறிக. இங்கே பாருங்கள், முதல் 3 இருக்கா. முதல் இதில் மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதுல ஒரு மூலைவிட்டருக்கு பரப்பளவு இருக்குது, இன்னொரு மூலைவிட்டத்தை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு மூலைவிட்டருக்கு பரப்பளவு இருக்குது, இன்னொன்று கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது மூளை விட்டம் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதுவோம். மூளை விட்டம் முதல் இது D1 எடுத்துக்கலாமா? அவங்களே D1 தான் கொடுத்துருக்காங்க. D1 எவ்வளோன்னா 19 சென்டிமீட்டர். D2 எவ்வளோன்னா 16 சென்டிமீட்டர். இப்போ இந்த பயிற்சி வந்து சாய் சதுரம் இல்லையா? அப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? மூலை விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா 1/2 இன்ட்டு D1 பெருக்கல் D2 சதுர அலகுகள். சரியா? ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வந்துடும். D1ஓட மதிப்பு 19 பெருக்கல் D2ஓட மதிப்பு 16. இதை கேன்சல் பண்ணாமல் பாருங்கள். 2 8 2 16. மிச்சம் என்ன இருக்குது? 19 பெருக்கல் 8. 19 எதை கொண்டு பெருக்க போகிறோம்? 8 கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்கள் என்ன வரும் பாருங்கள். 8 9 72க்கு 2, மிச்சம் 7, 8 1 8, 8 7 கூட்டினா 15. அப்போ 152 சதுர சென்டிமீட்டர். சரியா? இதுதான் முதல் இதோட சாய் சதுரத்தின் பரப்பளவு. ரெண்டாவதுல D1 முதல் மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரெண்டாவது இது என்னென்ன கொடுத்துருக்காங்க? D1 கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 26 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? D2 கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாய் சதுரத்தோட பரப்பளவை 468ன்னு கொடுத்துருக்காங்க. 468 சதுர மீட்டர். இங்கே மூளை விட்ட தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? 1/2 பெருக்கல் D1 பெருக்கல் D2 ஈக்குவல் டு 468. இப்போ பாருங்கள், 1/2 நமக்கு என்ன தெரியும்? D1 தெரியும், மாற்றிடலாம். 26 பெருக்கல் D2 ஈக்குவல் டு 468. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 13 2 26. அப்போ D2 ஈக்குவல் டு 468. இந்த 13 பெருக்கல் தான் இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். சரியா? இப்போ பாருங்கள், 468 13 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? பாருங்கள், எத்தனை இருக்கும்? 3 13 இருக்கும். 3 13 39. இங்கே 6லேருந்து 9 கழிக்க முடியும். கடை வாங்கினா 16. 16ல் 9 கழிச்சா 7. இங்கே 3 தான் இருக்கும். 3 - 3 0 ஆயிரும். இப்போ 8 கீழே இறக்கிடுங்க. 78. 78ல் 6 13 78. சரியா? அப்போது D2 அதாவது 468 13 கொண்டு வகுத்தோம்னா 36 மீட்டர். இதான் என்னது? இன்னொரு மூலை விட்டம். அடுத்தது மூணாவது பாருங்க. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? D1 நம்ம கண்டுபிடிக்கணும். D2 கொடுத்துருக்காங்க. D2 வந்து எவ்வளோன்னா 12 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு? ஃபார்முலா என்ன? ஃபார்முலா உண்டு. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 180 சதுர மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூலை விட்டம் கொடுத்ததுனால சாய் சதுர பரப்பளவு ஃபார்முலா 1/2 பெருக்கல் D1 இன்ட்டு D2. இது எதுக்கு சமமாக இருக்கும்? 180க்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1/2 பெருக்கல் D1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். D2 கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 12 ஈக்குவல் டு 180. 2 2 6 2 12 இல்லையா? அப்போ D1 ஈக்குவல் டு
180. இந்த 6 பெருக்கல் தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இப்போது இதை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சரி இல்லை வகுத்தாலும் சரி, பாருங்கள் 1 6 18 இருக்கா, 3 18, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ D1 எவ்வளவு? 30 மில்லி மீட்டர். இன்னொரு மூலைவிட்டம் D1 மூலைவிட்டம் எவ்வளவு? 30 மில்லி மீட்டர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.